எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரீஸ் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வரும். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பேசிக்காக என்னன்னு பார்த்தோன்னா, அந்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் யோசிச்சு பாருங்கள். அரேஸ் இருக்குது, லிங்க் லிஸ்ட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, கியூ இருக்குது. இந்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட், அப்படியே லீனியராக தான் நம்மளுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது இல்லையா? அதனால் இதுக்கெல்லாம் பேர் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் நம்ம பார்க்க போகிற டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஹையரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ட்ரீஸ் ஏன் ஹையரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா அதை பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த ட்ரீயை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூட் நோட் இருக்குது. அந்த ரூட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வருது இல்லையா? இந்த ரூட்லோட கனெக்ட் ஆகிருக்கிறது இப்போ நம்ம 2 பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரான்ச்சை பிரான்ச் 1னும் இந்த பிரான்ச்சை பிரான்ச் 2னும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் நோட்லேருந்து இந்த ரெண்டும் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேருந்து இன்னும் நிறையா பிரான்ச் பிரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பிரான்ச் 1லேருந்து நம்ம பிரிகிற ரெண்டையும் வந்து பிரான்ச் 4, பிரான்ச் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த பிரான்ச் 2லேருந்து பிரியறத பிரான்ச் 5, பிரான்ச் 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஹையரார்க்கியோடு இருக்குது, ஒவ்வொரு லெவல்லையும் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு மேலே ஒரு நோட் இருக்குது, அதுக்கு கீழே 2 நோட் இருக்குது, அதுக்கு கீழே 4 நோட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹையரார்க்கியோட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? இது வந்து லீனியர் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் இது ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்குது. அதனால் இது வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிடையாது, இது வந்து ஹையரார்க்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ட்ரீ எக்ஸாம்பிளையே இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய ரூட் நோட் ஆயிரும். அதுலேருந்து 2 நோட் பிரியுது, நம்மளுக்கு பிரான்ச் 1 அண்ட் பிரான்ச் 2ன்னு பார்த்தோம். பிரான்ச் 1லேருந்து 2 நோட் பிரியுது, அது பிரான்ச் 3, பிரான்ச் 4ன்னு பார்த்தோம். பிரான்ச் 2லேருந்து 2 பிரியுது, பிரான்ச் 5, பிரான்ச் 6. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீயை இமேஜின் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரைஞ்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலாக ஒரு லிங்க் லிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம், ஏதாவது ஒரு நோட் இருக்கும், அந்த நோடில் ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு நோடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டரையும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுதான் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக், கியூ எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். அடுத்தது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த நோடில் ஸ்டோர் பண்ணுவோம். இதே கான்செப்ட் தான் ட்ரீஸ்லையும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு பாயிண்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எத்தனை பாயிண்டர் வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு நோட்ஸ் இருக்குது. நோடில் என்னென்ன டேட்டா வேணுமோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்டர் போட்டு இன்னொரு நோடை பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எத்தனை நோடை வேணாலும் பாயிண்ட் பண்ணிக்கலாம் ட்ரீயில். அதுதான் வந்து ட்ரீக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதனால தான் நம்மளுக்கு வந்து ஹையரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதாவது லீனியராக போகாமல் ஒரு நோட்லேருந்தே நிறைய நோடு வந்து நம்ம பாயிண்ட் பண்ண முடியறதுனால இது வந்து ஹையரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்குது நம்மளுக்கு. சரி, இப்போ நம்ம ட்ரீஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரீயில் இருக்க டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ்லாம் நம்ம கற்றுக்கணும் இல்லையா? நிறைய நம்மளுக்கு தியரி இருக்குது ட்ரீஸ்லேயே. அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம்னா தான் அட்வான்ஸ்டாக நம்ம போகும்போது அதை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முதல்ல இந்த ட்ரீயில் இருக்க டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரீயில் பார்த்திங்கன்னா இந்த நோடு அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா? லிங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு நோடு இருக்கும், அந்த நோடில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ட்ரீஸ்லையும் நம்ம இந்த சர்க்கிளை வந்து நோடுன்னு சொல்லலாம். பட் யூஸ்வலாக ஒரு ட்ரீயில் இந்த நோடை நம்ம என்னான்னு சொல்லுவோம்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்ம ப்ளூரலாக வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நோடெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த வெர்டெக்ஸை வந்து இந்த வெர்டெக்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எந்த ட்ரீயை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த முதல் நோடு கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு மேலே எந்த நோடும் இருக்காது. அந்த நோட்லேருந்து தான் மற்ற நோடெலாம் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிற நோடுக்கு பேர் ரூட் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரூட் நோடு. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, இதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதனால் இதுதான் நம்மளுடைய ரூட் நோடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சைல்டு நோடு. சைல்டு நோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோடுக்கு மேலே ஏதாவது ஒரு நோடு இருக்கும், வேறு ஒரு நோட்லேருந்து தான் இது கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ரூட் நோடாக இருக்காது. அப்படி இருக்க எல்லா நோடுமே சைல்டு நோட்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 நோடையும் வந்து சைல்டு நோட்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இது 2 மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இது எல்லாமே வந்து சைல்டு நோட்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேரண்ட் இருக்குது இல்லையா? அது வேறு ஒரு நோட்லேருந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து சைல்டு நோட்ஸ். அதே மாதிரியே நம்மளுக்கு ஒரு பேரண்ட் நோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. பேரண்ட் நோட்னா என்னென்னா அதுக்கு கீழே ஏதாவது ஒரு நோடாவது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பேரண்ட் நோட்.
இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நோடு வந்து ஒரு பேரண்ட் நோடு நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அதுக்கு கீழே 2 இருக்குது. அதே மாதிரி ரூட் நோடு வந்து ஒரு பேரண்ட் நோடு தான், ஏன்னா அதுக்கு கீழேயும் வந்து நோட்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லீஃப் நோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ லீஃப் நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கடைசி லேயரில் இருக்க நோட்ஸ் எல்லாமே லீஃப் நோடாக இருக்கும், ஏன்னா அதுக்கு கீழே எதுவுமே இருக்காது. ஏன் அதுக்கு பேர் லீஃப் நோட்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ட்ரீயில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ட்ரீஸ்க்கு ரூட் இருக்கும், அதுலேருந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ்லாம் வரும். நம்மளுக்கு கடைசியாக அந்த பிரான்ச்லேருந்து வரது லீஃபாக தான் இருக்கும், அந்த லீஃபுக்கு அப்புறம் எதுவுமே பிரியாது இல்லையா. அதனால தான் இந்த கடைசியாக முடிகிற நோட்ஸுக்கெல்லாம் பேர் லீஃப் நோடு அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ட்ரீ கான்செப்டில். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் நம்ம ட்ரீஸை பற்றி கற்றுக்கும் போது தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இந்த ட்ரீயோட சில ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் ட்ரீயை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரூட் நோடு இருக்கு இல்லையா, இந்த ரூட் நோட்லேருந்து நம்ம லீஃப் நோடுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு பாத் எடுக்கலாம். இப்போ லீஃப் நோட்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், எந்த நோடுமே அதுக்கு கீழே இல்லை அப்படின்னா அதெல்லாம் லீஃப் நோடுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எக்ஸாம்பிளில் இந்த நோட் அப்புறம் இந்த நோடு இந்த 4 நோடுமே வந்து லீஃப் நோடாக இருக்குது நம்மளுக்கு. இப்போது ஹைட் ஆஃப் த ட்ரீனா என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் ரூட் டு த லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த லீஃப் நோடுக்கு போகிறதுக்கு லாங்கஸ்ட் பாத் வருதோ அதுதான் உங்களுடைய ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முதல் லீஃப் நோடு எடுத்து ரூட்லேருந்து போனோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 2 எட்ஜை பாஸ் பண்ணி போகிறோம் இல்லையா. இந்த எட்ஜை பாஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த எட்ஜை பாஸ் பண்ணுறோம். அதனால் இந்த ரூட்லேருந்து இந்த நோடுக்கு வரத்துக்கு, இந்த லீஃப் நோடுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு 2 லெங்த் உள்ள பாத் தேவைப்படுது. அதனால் இந்த பாத்தோட ஹைட் வந்து நம்மளுக்கு 2. ஆனால் நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லும் போது நம்மளுக்கு லாங்கஸ்ட் பாத்தை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் நோட்லேருந்து நம்ம இந்த லீஃப்க்கு வந்தால் தான் நம்மளுக்கு லாங்கஸ்ட் பாத் வருது, ஏன்னா நம்ம 1 2 3 3 எட்ஜை பாஸ் பண்ணி வரணும். அதனால் இந்த எக்ஸாம்பிள் ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3. இதுதான் வந்து ஒரு ஹைட் ஆஃப் த ட்ரீ. அதாவது ஒரு ட்ரீயை கொடுத்துட்டு உங்களுக்கு ஹைட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ரூட் நோட்லேருந்து எந்த லீஃப் நோடுக்கு போகிறதுக்கு லாங்கஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்து அந்த பாத் தான் வந்து உங்களுக்கு ஹைட் ஆஃப் த ட்ரீயாக வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெப்த் ஆஃப் த நோட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். போன எக்ஸாம்பிளில் பார்த்தது என்னென்னா ஹைட் ஆஃப் த ட்ரீ, அது மொத்த ட்ரீயோட கான்செப்ட். எந்த ட்ரீயாக இருந்தாலும் அது மொத்த ட்ரீக்கும் சேர்த்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் த நோடு, ஒவ்வொரு நோடுடைய ப்ராப்பர்ட்டி இது. ஒவ்வொரு நோடுக்கும் வெவ்வேறு டெப்த் இருக்கும், அதனால் இது ரெண்டுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட் ஆஃப் த ட்ரீனா மொத்த ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி, ஒரே ஆன்சர் தான் ஒரு ட்ரீக்கு. ஆனால் டெப்த் ஆஃப் த நோடு அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நோடுக்கும் ஒரு டெப்த் இருக்கும். சரி, இப்போ டெப்த் ஆஃப் த நோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை எட்ஜை கிராஸ் பண்ணி ஒரு நோட்லேருந்து நீங்கள் ரூட்டுக்கு போகணுமோ அதுதான் வந்து அந்த நோடோடைய டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்குது ரூட் நோடுக்கும் இந்த நோடுக்கும் நடுவில். அதனால் இந்த நோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெப்த் ஆஃப் த நோடு வந்து 1 தான். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நம்ம போன எக்ஸாம்பிள் எடுத்த இந்த கடைசியில் இருக்க லீஃப் நோடு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம 1 2 3 3 எட்ஜை பாஸ் பண்ணி தான் ரூட்டுக்கு போக முடியும் இல்லையா. அதனால் இந்த நோடோடைய டெப்த் வந்து 3. ஒருவேளை இந்த நோடு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து 1 2 அதுதான் வந்து அந்த நோடோடைய டெப்த், 2 தான் இந்த நோடோடைய டெப்த். இப்படி தான் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீயை கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் நோடோடைய டெப்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த நோட்லேருந்து எத்தனை எட்ஜை கிராஸ் பண்ணி நீங்கள் ரூட்டுக்கு போக முடியுமோ அதுதான் அந்த நோடுடைய டெப்த். சரி, இப்போ இந்த ட்ரீஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது? இந்த மாதிரி நோட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணணுன்னா அதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரீஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. வேறு ட்ரீஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடில் என்ன மாதிரி வேல்யூஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், என்ன மாதிரி நோட்லேருந்து வேறு எந்த மாதிரி நோடுக்கு நீங்கள் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீஸை ஃபார்ம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ரூல்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெவ்வேறு ட்ரீஸ் வந்து அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ரூல்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெவ்வேறு ட்ரீஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ரெட் பிளாக் ட்ரீ, ஏவிஎல் ட்ரீ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெவ்வேறு ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த வெவ்வேறு ட்ரீஸ் யூஸ் பண்ணி நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு ட்ரீக்கு என்ன யூசஸ் அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஸ்பெஷல் ரூல் இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா,
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபோல்டர் உங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்கு உள்ளார சில ஃபைல்ஸ் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு ஃபோல்டர் இருக்கலாம், அந்த ஃபோல்டருக்குள்ளார வேறு ஒரு ஃபோல்டர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ஹையரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார சில ஃபோல்டர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே சில ஃபோல்டர்ஸ் இருக்குன்னா இதையும் வந்து நீங்கள் ட்ரீ மூலியமாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து நம்ம ட்ரீஸை வந்து ஒரு ஃபோல்டர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம ஓஎஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு ட்ரீஸ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ட்ரீஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இது. இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரீஸ் டாபிக்குள்ளே போக முடியும். டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பைனரி ட்ரீஸ், அதோட டைப்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ட்ரீஸ்னால் என்ன அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ ட்ரீஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, நிறைய நோட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் எது மூலமான எட்ஜஸ் மூலமாக, அதுதான் ட்ரீஸ். ஸோ அப்போ ட்ரீஸில் வந்து நோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம் எட்ஜ் மூலமாக, அதுதான் ட்ரீஸ். ஸோ ட்ரீஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ். அதில் ஸ்டார்டிங் அந்த ட்ரீயை வந்து ஸ்டார்ட் பண்ணுற நோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ரூட் நோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு நோடுக்குமே அதுக்கு ரெஃபரன்ஸ் நோடு இருக்கும். ரெஃபரன்ஸ் மீன்ஸ் அதுக்கு கீழே, தட் மீன்ஸ் அந்த இப்போ அந்த நோட பேரண்ட் நோடை எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு கீழே இருக்கிறது அதோட சைல்டு நோடு. ஸோ சைல்டு நோடை தான் அந்த நோடோட ரெஃபரன்ஸ் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது ரூட் நோட். ஸோ ஏலேருந்து தான் வந்து இந்த ட்ரீயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நோடு வந்து ஏல டேட்டா ஸ்டோர் பண்ணால் தான் தென் அடுத்து ஸ்டோர் பண்ண முடியும், அடுத்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நோடு வந்து ஏ, இதுக்கு பேர் ரூட் நோடு. தென் செகண்ட் வந்து இந்த ஏயோட சில்ட்ரன்ஸ் யார் யார், பியும் சியும். ஸோ இந்த பியோட பேரண்ட் யார், ஏ. சியோட பேரண்ட்டும் ஏ தான். ஏயோட சில்ட்ரன்ஸ் வந்து பி, சி. இப்போ பி எடுத்துட்டோன்னா பியோட சில்ட்ரன்ஸ் வந்து டி அண்ட் இ, சியோட சில்ட்ரன் எஃப் அண்ட் ஜி. ஓகே, இப்போ ஒரே பேரண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லணும் நம்ம. இப்போ டியும் இயும் சிப்ளிங்ஸ், எஃப்பும் ஜியும் சிப்ளிங்ஸ். இங்கே பார்க்கும்போது பியும் சியும் சிப்ளிங்ஸ். ஓகே, இங்கே ஹச் அண்ட் ஐ வந்து சிப்ளிங்ஸ். ஓகே, அப்போ ரூட் நோட்னா என்ன, பேரண்ட் நோட்னா இப்போ டியை பேரண்ட்டாக எடுத்துட்டோம்னா நம்ம சைல்டு நோட் ஹச். இப்போ ஐயோட பேரண்ட் வந்து டி. இப்போ ஈயோட சைல்டு யாருன்னா ஜே. ஓகே, இப்போ நமக்கு ரூட்னா என்ன, பேரண்ட் நோட்னா என்ன, சைல்டு நோட்னா என்ன, சிப்ளிங்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து லீஃப் நோடு. லீஃப் நோடு மீன்ஸ் ஒரு நோடுக்கு எந்த சைல்டுமே இல்லை அப்படின்னா அவங்க அதாவது அவங்க தான் லாஸ்ட் அந்த லெவலில். அவங்களுக்கு கீழே வந்து எனக்கு வந்து இப்போ எந்த சைல்டும் இல்லைன்னா நான் வந்து லீஃப் நோடு. ஸோ இது வந்து லீஃப் நோட், இது ஒரு லீஃப் நோட், ஜே லீஃப் நோட், ஐ லீஃப் நோட், ஹச் லீஃப் நோடு, இது எல்லாமே லீஃப் நோடில் வரும். ஓகே, அதுக்கப்புறம் சப்ட்ரீனா என்னென்னா, இப்போது இந்த ரூட் நோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு சப்ட்ரீ, அதாவது சிஎஃப்ஜி இது ஒரு சப்ட்ரீ. அப்புறம் பிடி இதெல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கிறது ஒரு சப்ட்ரீ. இப்போ பியையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த டிஹெச்ஐ வந்து ஒரு சப்ட்ரீ, ஹச் அண்ட் ஜே வந்து ஒரு சப்ட்ரீ. ஸோ சப்ட்ரீன்றது தனித்தனியாக இப்போ நம்ம ட்ரீஸ்லேயே வந்து ஒரு கிளையாக எடுத்தோம்னா அதுதான் வந்து ஒரு சப்ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் லெவல்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரூட் நோடு தான் லெவல் 0. தென் ரூட் நோடோட சில்ட்ரன்ஸாக இருக்கிறவங்க லெவல் 1, அந்த சில்ட்ரன்ஸோட சில்ட்ரன்ஸாக இருக்கிறவங்க லெவல் 2, தென் அதே மாதிரி அண்ட் ஸோ ஆன் அப்படி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த ட்ரீயில் ஒன்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாத் அப்படின்னா என்ன, அலாங் வித் எட்ஜஸ். நோட்ஸ் வந்து நம்ம இப்போ என்ன நான் கொடுக்குறேன்னா, இப்போ ஏ டு ஹச் இதோட பாத் என்ன அப்படின்னாங்கன்னா, இப்போ ஏ டு பி அண்ட் பி டு டி அண்ட் டி டு ஹச் இதுதான் இதோட பாத். அதாவது அந்த எட்ஜஸ் வந்து கனெக்ஷன் பண்ணிட்டு போகிறது தான் இதோட பாத். இதுதான் வந்து பாத். செகண்ட் வந்து ரூட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூட் நோடு வந்து டாப் நோடு. அது மாதிரி ஒரு ட்ரீக்கு ஒரே ஒரு ரூட் நோடு தான் இருக்கும். ஓகே, ரூட். பேரண்ட் அப்படின்றது யார், அதாவது ஒன் நோடு வந்து கீழே ஒரு நோடு இருக்கும், அந்த கீழே உள்ள நோடுக்கு பேரண்ட் யாருன்னா அவங்களுக்கு மேலே உள்ளவங்க. அதுதான் வந்து பாருங்கள், ஒன் எட்ஜ் அப்வேர்டு, ஒரு எட்ஜ் வந்து அப்வேர்டாக இருக்கிறவங்க தான் பேரண்ட்டு. அப்போ சைல்டு யார், ஒன் எட்ஜ் வந்து டவுன்வேர்டாக கீழே இருக்கிறவங்க சைல்டு. லீஃப் நோடு யார் பாருங்கள், டஸ் நாட் ஹாவ் எனி சைல்டு தான் வந்து லீஃப். சப்ட்ரீனா
அதாவது டிசெண்டன்ட் ஆஃப் நோடு. ஒரு நோடை எடுத்துட்டோன்னா அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஒரு சப்ட்ரீ, தென் இன்னொரு நோட் எடுத்துட்டோன்னா அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஒரு சப்ட்ரீ. ஸோ இதுதான் வந்து சப்ட்ரீ. விசிட்டிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு நோடில் உள்ள டேட்டாவை போய் நம்ம விசிட் பண்ணிட்டு, விசிட்டிங்னா என்ன சொல்லுவோம், பார்த்துட்டு வர்றது. ஸோ அது மாதிரி நம்ம சும்மா போய் இந்த நோடில் என்ன டேட்டா இருக்குதுன்னு நம்ம இப்போ செக் பண்ணிட்டு வர்றது தான் இந்த விசிட்டிங். ட்ராவர்சிங் அப்படின்றது வந்து இந்த ட்ரீயில் உள்ள எல்லா நோடுக்கும் ஒரு ட்ராவர்சிங், அதாவது நம்ம பஸ் மூலமாக போயிட்டு வர்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் போயிட்டு வந்துடும். இப்போ இந்த ட்ரீயில் வந்து ஒரு 10 நோடு இருக்குன்னா 10 நோடுக்குமே ஒரு விசிட்டிங் மாதிரி போயிட்டு வர்றது தான் ட்ராவர்சிங். இப்போ லெவல்ஸ் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா, லெவல்ஸ் ரூட் நோடு தான் லெவல் 0, தென் அதுக்கு சைல்டு நோடாக இருக்கிறது லெவல் 1, அதோட சைல்டு அதாவது ரூட் நோடோட கிராண்ட் சைல்டு வந்து லெவல் 2. ஸோ அண்ட் ஸோ ஒன் இப்படி போயிட்டே இருக்கும். கீஸ் அப்படின்றவங்க யார் பாருங்கள், கீஸ் ரெப்ரசன்ட் அ வேல்யூ ஆஃப் நோட். இப்போ ஒரு நோட் இருக்குன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்றது சர்ச் ஆப்ரேஷன் பண்ணுறதா இந்த கீஸ். நெய்பர் யாருன்னா, நெய்பர்னால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க. ஸோ இப்போது ட்ரீயில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரீ, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெய்பர், இப்போ ஏயோட நெய்பர் வந்து பி, ஏயோட நெய்பர் சியும் சொல்லலாம், ஏயோட நெய்பர் டியும் சொல்லலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறவங்க எல்லாமே இவங்களோட நெய்பர். ஓகே, அதாவது பேரண்ட்டுக்கு சைல்டு நெய்பராக இருப்பாங்க, சைல்டுக்கு பேரண்ட் நெய்பராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்சஸர் யார் அப்படின்னா, அதாவது சைல்டு டு பேரண்ட். இப்போ இந்த நோடோட ஆன்சஸர் யாருன்னா அவங்களோட பேரண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, மேலே உள்ளவங்க தான் வந்து இப்போ ஈயோட ஆன்சஸர் யாருன்னா பி. இங்கே பாருங்கள், இங்கே நான் ஆல்ரெடி இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்டலில் போகலாம். இப்போ பியோட ஆன்சஸர் யாருன்னா இந்த பியோட பேரண்ட்டு தான். ஓகே, இப்போ டிசெண்டன்ட் யார் அப்படின்னா இந்த பியோட டிசெண்டன்ட் வந்து இவங்களோட சைல்டு. ஸோ பியோட ஆன்சசன்ட் வந்து பேரண்ட்டாகவும் அவங்களோட சைல்டு வந்து டிசெண்டன்ட். இப்போ ஈயோட ஆன்சசன்ட் யாருன்னா இவங்க பி. ஓகே, இப்போ ஏக்கு வந்து ரூட் நோடுக்கு வந்து அப்போ ஆன்சஸர் வந்து இருக்க மாட்டாங்க, ஆன்சஸ்டர். அதுக்கப்புறம் ஏயோட டிசெண்டன்ட் யார் பி. ஏயோட டிசெண்டன்ட் நம்ம சியும் சொல்லலாம் அண்ட் டியும் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது, டிசெண்டன்ட் பார்த்துட்டோம். டிஸ்டன்ஸ் அப்படின்றது இப்போ ஒரு நம்ம வந்து பார்த்து சொன்னோம் இல்லையா, அதில் நிறையா பார்த்துருக்கோம். எந்த ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஈஸியாக இருக்கும் அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். பாருங்கள், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அலாங் வித் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் 2 நோட்ஸ். எனக்கு 2 நோடுக்கு இடையில நான் பாத்து க்ரியேட் பண்ணும்போது 2-3 பாத் வரும். அதில் எது ஷார்ட்டஸ்ட் பாத்தோ அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். வித் அப்படின்றது நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் லெவல். இப்போது இந்த லெவல் 0ல் எத்தனை நோடு இருக்குது, லெவல் 0ல் எப்போவுமே ஒரே ஒரு நோடு தான் இருக்கும், ரூட் நோடு. லெவல் 1ல் எத்தனை நோடு இருக்குது, அதாவது நம்ம ரூட் நோடோட சில்ட்ரன்ஸ், அவரில் எத்தனை நோடு இருக்கோ அதுதான் வந்து அந்த லெவலோட வித். இப்போ ப்ரீத் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ட்ரீயில் மொத்தம் எத்தனை லீவ்ஸ் இருக்குது, அதாவது லீவ்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், சைல்டே ஒரு நோடுக்கு இல்லைன்னா அவங்க தான் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ரீத்து. அடுத்து ஃபாரஸ்ட் அப்படின்றது, நம்ம நார்மலாகவே ஃபாரஸ்ட்னால் என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக நிறைய ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபாரஸ்ட். அதே மாதிரி இங்கே நிறையா செட் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் ட்ரீஸ் தான் ஜாயிண்டாக இருக்கக்கூடாது, தனித்தனியாக ட்ரீ, ஒரு ட்ரீ தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஃபாரஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டர்டு ட்ரீ, அதாவது நம்ம ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீ ஒரு ஆர்டர்டு வேல வந்து இருக்கும், ஸ்பெசிஃபை ஆர்டரில் சில்ட்ரன் அண்ட் ரூட்டில் வந்து, அதுதான் வந்து ஆர்டர்டு ட்ரீ. அண்ட் சைஸ் ஆஃப் ட்ரீனா மொத்தம் நோட்ஸ், ரூட் நோடையும் சேர்த்து மொத்தம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் நம்மளோட சைஸ் ஆஃப் அ ட்ரீ. ஸோ அப்போது நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம், ட்ரீனா என்ன, ட்ரீயில் உள்ள ஒரு பாயிண்ட்டும் பார்த்துருக்கோம். இது இப்போ ஆன்சஸர்னால் அது என்ன, அது எல்லாமே நம்மளுக்கு கேட்பாங்க. இப்போ ஒரு நோடோட நேம் கொடுத்துட்டு இவங்களோட ஆன்சஸர் யார், இல்லைனா இவங்களோட பேரண்ட் யார், இந்த லெவலோட வித் எவ்வளவு அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம வந்து இதை கவுண்ட் பண்ணி, ட்ரீயை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம அரேஸ், லிங்க்டு லிஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ், கியூஸ்னு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர்னா அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் சீக்வென்ஷியலாக வரிசையாக ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் தானே நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்திருக்கோம், அதனால அதெல்லாம் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். பட் இதே ட்ரீ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதில் ஒரு சீக்வென்ஸில் நம்மளால் சொல்ல முடியாது,
ட்ரீயோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நமக்கு புரியுது இல்லையா? இதுதான் நம்ம நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்ஸ் இதுக்கப்புறம் கற்றுக்க போகிறோம், அதுவும் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிறதுனால தான் ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ட்ரீயோட அப்சைட் டவுன் ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. இங்கே இருக்கிற இந்த ஒரு சர்க்கிளையும் நம்ம ஒரு நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஒரு நோட், அண்ட் 2 நோடுக்கு நடுவில் அந்த லைன் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தான் வந்து எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற இந்த டாப் மோஸ்ட் நோடு தான் ரூட் நோட். ஸோ ட்ரீயை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் டு ஃபார்ம் அ ஹைரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த நோட்ஸ்குள்ளார தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம்ஸ். நம்மளோட கம்ப்யூட்டரில் ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு ஃபோல்டர் அதுக்குள்ளே போனால் நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஒவ்வொன்றுத்துலேயும் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ஆர்கனைசேஷன் தானே, அதுக்கெலாம் வந்து ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் ஆகும். சர்ச் ட்ரீஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம லிங்க் லிஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதிலெல்லாம் சர்ச் பண்ணி எடுக்க ரொம்ப டைம் ஆகும்னு நமக்கு தெரியும். ஏன்னா வரிசையாக ஒன்றொன்னா எடுத்து பார்த்து தான் நம்மளால் சர்ச் பண்ண முடியும். பட் இதே ட்ரீஸ் யூஸ் பண்ணும்போது, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9ன்றது தான் ரூட் நோட்னா, அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் அதை விட சின்ன எலிமெண்ட் ஆகவும், அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் அதை விட பெரிய எலிமெண்ட்டாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால சர்ச் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளால் எடுத்துட முடியும். இது பேர் வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். XML ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரை தானே ரிசம்பிள் பண்ணுது, ஹைரார்கிக்கலாக தானே இருக்குது. ஸோ அதனால அதுவும் வந்து ட்ரீயோட ஒரு அப்ளிகேஷன்னு சொல்லலாம். ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இந்த நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி சும்மா ABCDன்னு பேர் வச்சுருக்கேன். இதில் இந்த A அப்படின்றது தான் ரூட் நோட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏ நோடோட சைல்டு எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BCD 3மே ஏயோட சில்ட்ரன் தான். ஸோ சைல்டுனா டைரக்ட் சக்சஸர் அப்படின்னு சொல்லலாம். சியோட சைல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G தான் சியோட சைல்டு. ஓகேங்களா. ஐயோட சைல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா N தான் ஐயோட சைல்டு. டிக்கு எத்தனை சைல்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சைல்டு இருக்கு, HI ரெண்டுமே டியோட சில்ட்ரன். இப்போ M வந்து ஐயோட சைல்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, டைரக்ட் சக்சஸராக இருந்தாதான் சைல்டு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதே மாதிரி பேரண்ட்டு டைரக்ட் ப்ரெடிசஸர் அப்படின்னு சொல்லலாம். டியோட பேரண்ட் எது? A. எஃபோட பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா B இல்லையா. ஸோ டைரக்டாக அந்த நோடுக்கு மேலே எது இருக்கோ அதுதான் பேரண்ட். ஸோ ரூட் அப்படின்றது தான் அ நோட் வித் நோ பேரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரூட் நோடுக்கு மட்டும்தான் பேரண்ட் இருக்காது, மற்ற எல்லா நோடுக்கும் பேரண்ட் இருந்தே ஆகணும். இருந்தால் தான் ட்ரீயோட கனெக்டடாக அது இருக்கும். கனெக்ட் ஆகாமல் அது பாட்டு தனியாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால இந்த ரூட் நோடை தவிர மற்ற எல்லா நோட்ஸ்க்கும் பேரண்ட் இருக்கும். சைல்டு பேரண்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி கிராண்ட் பேரண்ட் கிராண்ட் சைல்டுன்னு வேணும்னாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஐயோட கிராண்ட் பேரண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட பேரண்ட் டி, அதோட பேரண்டான ஏ தான் ஐயோட கிராண்ட் பேரண்ட். அதே மாதிரி EFGH அப்படின்னு எல்லாத்துக்குமே ஏ தான் கிராண்ட் பேரண்ட். எல்லோட கிராண்ட் பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோட பேரண்ட் F, அதோட பேரண்டான B தான் எல்லோட கிராண்ட் பேரண்ட். டியோட கிராண்ட் சில்ட்ரன் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HI வந்து சில்ட்ரன், அதோட சில்ட்ரனான எம்மும் என்னும் தான் டியோட கிராண்ட் சில்ட்ரன். இதே மாதிரி நம்ம சிப்ளிங்கையும் டிஃபைன் பண்ணிக்கலாம். சிப்ளிங்னா சில்ட்ரன் ஆஃப் சேம் பேரண்ட், அண்ணன் தங்கச்சி மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சும் ஐயும் சிப்ளிங்ஸ், ஹெச்சும் ஜியும் சிப்ளிங்ஸா கிடையாது. ஹெச்சோட பேரண்ட் வேறு, ஜியோட பேரண்ட் வேறு. ஸோ அந்த மாதிரி வேறு பேரண்ட்ஸாக இல்லாமல் சேம் பேரண்ட் எந்த நோட்ஸ்கெலாம் இருக்கோ அதெல்லாம் தான் சிப்ளிங்ஸ். இங்கே கீழே கடைசியாக இருக்கிற நோட்ஸ் எல்லாம் நம்ம லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீஃப் நோட்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். எந்த நோட்ஸ்க்கெலாம் சில்ட்ரனே இல்லையோ அதுதான் வந்து லீஃப் நோட்ஸ். நோட்ஸ் வித் நோ சைல்டு
அதை வந்து நம்ம லீஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் நோட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே வருது இல்லை, கடைசியாக இருக்குது, வெளிப்புறமாக இருக்குது, அதனால அதெல்லாம் எக்ஸ்டர்னல் நோட்ஸ். எதெல்லாம் லீஃப் இல்லாமல் ட்ரீக்கு உள்ளுக்குள்ளார இருக்கோ அதெல்லாம் இன்டர்னல் நோட்ஸ். ஸோ எந்த நான் லீஃப் நோட்ஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற இந்த எட்ஜஸ்க்கெலாம் நம்ம டைரக்ஷன் எதுவும் கொடுக்கலனாலுமே இந்த டைரக்ஷனில் இருக்கிறதா தான் அர்த்தம். டாப் டு பாட்டம் தான் நம்மளால் ட்ராவர்ஸ் பண்ணி வர முடியும். ஏலேருந்து பிக்கு போக முடியும், பிலேருந்து ஈக்கு போக முடியும். ஆனால் ஈலேருந்து மறுபடியும் பின்னாடி பிக்கு நம்மளால் போக முடியாது. இந்த மாதிரி டைரக்ஷனில் நம்மளால் ட்ராவர்ஸ் பண்ணவே முடியாது. ட்ரீயில் டாப் டு பாட்டம் மட்டும்தான் நம்மளால் ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ லிங்க் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நோடோட பாயிண்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை வச்சு தான் நம்மளால் அடுத்த நோடுக்கு போக முடியும் இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு நோட்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதனால இப்போது இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு தான் போக முடியும். இந்த செகண்ட் நோட்லேருந்து நம்மளால் மறுபடியும் ஃபர்ஸ்ட் நோடுக்கு திரும்ப வர முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த நோடுக்குள்ளார இதுக்கு அடுத்த நோடோட அட்ரஸ் தான் இருக்கும், முன்னாடி நோடோட அட்ரஸ் இருக்காது. நான் வந்து சாதா லிங்க் லிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். டபிள்யூ லிங்க் லிஸ்ட்னா இருக்கும், பட் உங்களுக்கு இது புரியுது இல்லையா? ஒரு டைரக்ஷனில் தான் நம்மளால் இப்போதைக்கு போக முடியுது. அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்னொன்னுத்தையும் நம்ம ஒரு நோட் மாதிரி தான் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். டேட்டா இருக்க போது லெஃப்ட் சைட் நோடோட அட்ரஸ், ரைட் சைட் நோடோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்குள்ளார போனீங்கன்னா மறுபடியும் டேட்டா அதோட லெஃப்ட் சைல்டோட அட்ரஸும் அண்ட் ரைட் சைல்டோட அட்ரஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து நம்ம பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். பைனரி ட்ரீனா மேக்ஸிமம் 2 சைல்டு தான் இருக்கலாம், அதுக்கு மேலே நாட் அலவுட். இந்த மாதிரி 3 சைல்டெல்லாம் இருக்க முடியாது. மோஸ்ட்லி நம்ம பைனரி ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 2 சைல்டு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த ஒரு நோடு எடுத்து பார்த்தாலும் அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டோட அட்ரஸ் தான் அது கையில் இருக்குமே தவிர பேரண்டோட அட்ரஸ் இருக்காது இல்லையா? அதனால தான் நம்மளால் இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் ட்ராவர்ஸ் பண்ணி வர முடியும், ஆப்போசிட்டாக போக முடியாது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோடு எடுத்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்க போகுது இல்லையா? இப்போது இந்த n அப்படின்னா இதுக்கு i அண்ட் இங்கே இந்த மாதிரி இன்னொரு ஒரு கோடு போட்டு நம்ம இப்படி 2 இன்கமிங் எட்ஜாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது வந்து ஒரு ட்ரீயே கிடையாது, இது ஒரு கிராஃபாக மாறிடும். ஒரு நோடுக்கு மோர் தேன் 1 இன்கமிங் எட்ஜ் இருந்துச்சுன்னா அப்போது அது கிராஃபாக மாறிடும். அந்த மாதிரி ட்ரீஸில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் நாட் அலவுட். ஸோ எந்த ஒரு நோட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஒரே ஒரு இன்கமிங் எட்ஜ் தான், அதாவது ஒரே ஒரு பேரண்ட் தான். அவுட் கோயிங் எட்ஜஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த ஏக்கு பார்த்தீங்கன்னா 3 அவுட் கோயிங் எட்ஜ் போகுது, தட் இஸ் ஓகே. சைல்டு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இந்த ஆர்டினரி ட்ரீயை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சில்ட்ரன் வேணாலும் இருக்கலாம். பட் பேரண்ட் ஒன்று தான் இருக்கணும். பேரண்ட் ஒன்றுனா என்ன அர்த்தம்? இன்கமிங் எட்ஜ் அதுக்கு வர்றது ஒரே ஒரு எட்ஜ் தான் இன்கமிங்காக வர முடியும். அவுட் கோயிங் எட்ஜஸ் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த ட்ரீல கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 14 நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ நோட்ஸ் இருக்குது? 14 நோட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணாமையே எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம். எவ்வளோ எட்ஜ்னா 13 எட்ஜ் இருக்கும். ஸோ n நோட்ஸ் இருக்குது ஒரு ட்ரீலனா கண்டிப்பாக n-1 எட்ஜஸ் அதில் இருக்கும். ஓகே, n-1 எட்ஜஸ் தான் இருக்கும். மேலேயும் இருக்க முடியாது, கீழேயும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நோடுக்கும் ஒரு இன்கமிங் எட்ஜ் தான் இருக்கும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருந்தால் தான் அது ஒரு ட்ரீ, இல்லைனா கிராஃப் ஆயிரும். ஸோ எந்த ஒரு நோடு எடுத்தாலும் அதுக்கு ஒரு எட்ஜ் தான் உள்ளே வரப்போகுது இல்லையா? ஸோ எல்லா நோட்ஸுக்கும் எக்ஸப்ட் ரூட் நோடுக்கு மட்டும் இன்கமிங் எட்ஜே இருக்காது, பேரண்ட்டே இருக்காது. ஸோ அதனால தான் n-1 எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பாத்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஏலேருந்து எஃப்க்கு என்ன பாத் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலேருந்து பிக்கு போகணும், அப்புறம் பிலேருந்து எஃப்க்கு வரணும் இல்லையா? ஸோ ABF இதுதான் வந்து பாத் ஃப்ரம் A to F. இப்போ பாத் ஃப்ரம் D to N என்ன அப்படின்னு கேட்டோம்னா டிலேருந்து ஐக்கு போயிட்டு அதுலேருந்து என்க்கு வரணும். இதுதான் பாத் ஃப்ரம் D to N. ஸோ இந்த மாதிரி 2 நோட்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பாத் அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். எல்லா நோட்ஸ்க்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஜிக்கும் என்னுக்கும் என்ன பாத்துன்னு கேட்டால் தெர் இஸ் நோ பாத். ஜிலேருந்து என்க்கு நம்மளால் வர முடியாது. ஸோ பாத்னா சீக்வென்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் எட்ஜஸ் பிட்வீன் 2 நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆன்செஸ்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஆன்செஸ்டர்னா மீனிங் என்னன்னா முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ எம்மோட ஆன்செஸ்டர்ஸ் எதெல்லாம்? H, D, A இது எல்லாமே எம்மோட ஆன்செஸ்டர்ஸ் தான்.
ஐ வந்து எம்மோட ஆன்சஸ்டரா? கிடையாது. ஸோ ஆன்சஸ்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா எனி ப்ரெடிசஸர் நோட் ஆன் பாத் ஃப்ரம் ரூட் டு தட் நோட். ஓகேங்களா? இப்போது கேயோட ஆன்சஸ்டர்ஸ் என்னலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூட்லேருந்து கேக்கு என்ன பாத்துன்றதை நம்ம எழுதிட்டோம்னா, ஓகேங்களா, இப்படி தானே நம்மளால் எழுத முடியும். ABFK அதுதான் ரூட்லேருந்து கேக்கு நம்ம வர வேண்டிய பாத். ஸோ அந்த பாத்தில் கேக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் கேயோட ஆன்சஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி டிசெண்டன்ஸும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். டிசெண்டன்ட்னா என்னென்னா ஒரு நோடுக்கு கீழே வர நோட்ஸ் எல்லாம் டிசெண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது பியோட டிசெண்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலேருந்து லீஃப்க்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு லீஃப் நோடு, 2 லீஃப் நோடுக்கு நம்மளால் போக முடியும். அதோட பாத்லாம் நம்ம எழுதினோன்னா இப்போ பிலேருந்து எஃப்க்கு போயிட்டு அதுலேருந்து கே அப்படின்ற லீஃப் நோடை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி பிலேருந்து எஃப்க்கு போயிட்டு அதுலேருந்து எல் அப்படின்ற லீஃப் நோடை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த எஃப், கே, எல் இதெல்லாம் தான் பியோட டிசெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிசெண்டன்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா எனி சக்ஸஸர் நோட் ஆன் அ பாத் ஃப்ரம் தட் நோட் டு அ லீஃப் நோட். இப்போது டியோட டிசெண்டன்ஸ் எதெல்லாம் தெரியணும்னா டிலேருந்து லீஃபை ரீச் பண்ணுறதுக்கான பாத்தெல்லாம் நீங்கள் எழுதினீங்கன்னா எவ்வளோ பாத் வேணாலும் எழுதலாம் இல்லையா? நிறையா வழியில் லீஃப் நோடை ரீச் பண்ண முடியும். டியை பொறுத்த வரைக்கும் DHM அப்படின்னு ஒரு லீஃபை ரீச் பண்ணலாம், இல்லைன்னா DIN அப்படின்னு லீஃபை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பார்ட்ஸில் டிக்கு அப்புறம் எதெல்லாம் வருதோ அது எல்லாமே அதோட டிசெண்டன்ஸ். இப்போது 2 நோடுக்கு எது காமன் ஆன்சஸ்டர் அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும். இப்போது எம்முக்கும் என்னுக்கும் எது காமன் ஆன்சஸ்டர் அப்படின்னு கேட்டால் 2த்துக்கும் வேறு வேறு பேரண்ட்னாலும் கிராண்ட் பேரண்ட் சேம் தான். அதனால D அப்படின்றது தான் காமன் ஆன்சஸ்டர் ஃபார் M அண்ட் N. ஸோ எந்த 2 நோடு எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு காமன் ஆன்சஸ்டர் இருக்கும். அட்லீஸ்ட் ரூட்டாவது அதோட காமன் ஆன்சஸ்டராக இருந்து தானே ஆகணும், ஏன்னா எல்லாமே ரூட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ அதனால எல்லாத்துக்குமே ரூட் அப்படின்றது ஒரு காமன் ஆன்சஸ்டர் தான் எப்படியும். இதை தவிர நம்ம சப் ட்ரீ அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா இப்போ ஒரு நோடுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த நோட் அண்ட் அதோட எல்லா டிசெண்டன்ட்டையும் சேர்த்து நம்ம ஒரு குட்டி தனி ட்ரீயாக எழுதலாம் இல்லையா? அதுதான் ஒரு சப் ட்ரீ. இப்போது ஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயோட டிசெண்டன்ட் என் மட்டும்தான். ஸோ இது 2த்தையும் மட்டும் நம்ம ஒரு சப்ட்ரீன்னு கூட சொல்லலாம். ஸோ சப்ட்ரீயை நம்ம கண்டெய்னிங் அ நோட் ஆஃப் அ ட்ரீ அண்ட் ஆல் இட்ஸ் டிசெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு நோடை எடுத்துக்கிட்டு அதோட எல்லா டிசெண்டன்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு தனி ட்ரீயாக உருவாக்கினீங்கன்னா அதுதான் சப்ட்ரீ. லெவல்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் BCD எல்லாம் ஒரே லெவலில் இருக்குது, EFGHI எல்லாம் ஒரு தனி லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டை மட்டும் நம்ம 0th லெவல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதெல்லாம் லெவல் 1ல் இருக்குது, இதெல்லாம் லெவல் 2ல் இருக்குது, இதெல்லாம் லெவல் 3ல் இருக்குது. நம்ம வரையறதை வச்சு இதெல்லாம் லெவல் 0 இதெல்லாம் லெவல் 1 அப்படி சொல்லக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட சில்ட்ரன் எல்லாம் ஒரு லெவலில் வரும். ஸோ இதெல்லாம் தான் லெவல் 1ல் வரும், இது வந்து லெவல் 2க்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க கிளியராக. நம்ம வரைஞ்சிருக்கிறதுல அந்த லெவலை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ரூட்னா அதோட எல்லா சில்ட்ரனும் ஒரு லெவலில் வந்துடும், அந்த சில்ட்ரனோட எல்லா சில்ட்ரனும் அடுத்த லெவலில் வந்துடும். நெக்ஸ்ட் டெப்த் அப்படின்ற ஒரு டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம். டெப்த் ஆஃப் அ நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோடை சொல்லி அதோட டெப்த் என்ன அப்படின்னு நம்மளால கேட்க முடியும். இப்போ அப்படின்ற நோடோட டெப்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ரூட்லேருந்து அந்த நோடுக்கான பாத்தை எழுதணும். ஏலேருந்து பிக்கு போயிட்டு பிலேருந்து தான் ஈக்கு போக முடியும். ஸோ இதில் எவ்வளோ எட்ஜஸ் வருதோ அதுதான் அதோட டெப்த். 2 எட்ஜ் வருது இல்லையா, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, 2 கனெக்ஷன்ஸ் வருது இல்லையா? ஸோ அதனால ஈயோட டெப்த் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் த பாத் ஃப்ரம் ரூட் டு தட் நோட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இதே இப்போது எம்மோட டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பாத் எழுதி பாருங்கள். ரூட்லேருந்து ஏலேருந்து டிக்கு போயிட்டு அதுலேருந்து ஹெச் அதுக்கப்புறம் தான் எம்க்கு வர முடியும். ஸோ மொத்தமாக 3 எட்ஜ் வருது இல்லையா, அதனால எம்மோட டெப்த் 3. நெக்ஸ்ட் ஹைட் அப்படின்ற ஒரு முக்கியமான டேர்ம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா இப்போ ஏதோ ஒரு நோடை சொல்லி அதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நோடுலேருந்து ஏதோ ஒரு லீஃப்கான பாத்தை நீங்கள் எழுதணும்.
நிறைய பாத் எழுத முடியும். ஸோ அந்த பாத்துலேயே எது லாங்கஸ்ட் பாத்தோ அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான் ஹைட் ஆஃப் த நோட். இப்போது டியோட ஹைட் என்னன்னு கேட்டால் டிலேருந்து ஹெச்க்கு போயிட்டு ஹெச்லேருந்து எம்ன்ற லீஃப் நோடை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ டிலேருந்து ஐக்கும் போயிட்டு ஐலேருந்து என்னையும் ரீச் பண்ண முடியும். எல்லா பாத்லேயுமே உங்களுக்கு 2 எட்ஜ் தான் இருக்குது. ஸோ அதனால ஹைட் வந்து 2 அப்படின்னு சொல்லிடலாம் டியோட ஹைட். இப்போ ஏயோட ஹைட் ரூட்டோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டால் ரூட்லேருந்து லீஃப் நோடை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வழி இருக்குது. ஏலேருந்து சிக்கு போயிட்டு ஜியை நம்ம ரொம்ப குவிக்காக ரீச் பண்ணிடலாம் ஜின்ற லீஃப் நோடை. ஆனால் அது வந்து ஹைட் கிடையாது, 2ன்னு சொல்லக்கூடாது. லாங்கஸ்ட் பாத்தை எழுதிட்டு அதில் எவ்வளோ எட்ஜஸ் இருக்கோ அதை தான் கவுண்ட் பண்ணணும், ஷார்ட் பாத்தை எடுத்துக்கூடாது. ஸோ லாங்கஸ்ட் பாத் அப்படின்னு பார்க்கும்போது ஏலேருந்து பி, பிலேருந்து இ, இலேருந்து ஜே அப்படின்ற ஒரு பாத் எடுத்திங்கன்னா அதுதான் லாங்கஸ்ட் பாத். இந்த மாதிரி நிறைய லாங்கர் பாத்ஸ் இருக்குது. எதில் பார்த்தீங்கன்னாலும் 3 எட்ஜ் தான் வருது. ஸோ இந்த 3 அப்படின்றது தான் ஹைட் ஆஃப் ஏ. ஹைட் ஆஃப் அ நோட் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஹைட் ஆஃப் த ட்ரீ என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னன்னா ரூட்டோட ஹைட் என்னவோ அதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. ஸோ டெப்த்தில் பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து அந்த நோடுக்கான பாத் எழுதிட்டு அதில் இருக்கிற எட்ஜஸை கவுண்ட் பண்ணணும். ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நோடுலேருந்து ஏதோ ஒரு லீஃப் நோடுக்கான பாத் எழுதிட்டு அதில் இருக்கிற எட்ஜஸை கவுண்ட் பண்ணணும். அண்ட் அதுதான் வந்து லாங்கஸ்ட் பாத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் எனி லீஃப் நோடு என்னவா இருக்கும், 0வாக தான் இருக்கும் இல்லையா. எந்த லீஃப் நோடு எடுத்து பார்த்தீங்கனாலும் அதோட ஹைட் 0 தான். இது தவிர டிகிரி அப்படின்ற டேர்மும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் அ நோட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பர் ஆஃப் அவுட் கோயிங் எட்ஜஸ் ஆஃப் அ நோட் தான் டிகிரி. ஸோ இப்போது லீஃப் நோட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் டிகிரி 0ன்னு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோட பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, ஸோ டேட்டா பார்த்தீங்கன்னா டேட்டான்னு நம்மளோட எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் ஃபேஷனில் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அரே, இது வரைக்கும் நம்ம பார்த்த அரே, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட்டா வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் உங்களுக்கு இங்கே ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் ஃபேஷன். ஹையரார்கிக்கல் ஃபேஷன்னா ஒன்றும் இல்லை, லெவல் வைஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னு ஒரு நோடு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம எலமெண்ட்ஸை வந்து நோடுன்னு தான் சொல்லுவோம், ஏ, பி, சி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் ஃபேஷன். ஸோ முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் எனி க்ளோஸ்டு ரீஜன். அப்படி க்ளோஸ்டு ரீஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிராஃப். அதை நம்ம நெக்ஸ்ட் படிக்கலாம். க்ளோஸ்டு ரீஜன்னா ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் பிகோ சிக்கோ நான் எட்ஜி கனெக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு ஒரு க்ளோஸ்டு ரீஜன், அதாவது எனக்கு இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரீ கிடையாது. ஓகேவா. இங்கே வந்து நம்ம வந்து டேட்டானும் போது நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம நோடாக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோடு. இது பார்த்தீங்கன்னா எட்ஜி. ஸோ எட்ஜுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு லிங்க்கு, கம்யூனிகேஷன் லிங்க்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக் டெர்மினாலஜிஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் அவ்வப்போது இந்த டேர்ம்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டெர்மினாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நோடுனா என்ன. ஸோ நோடுனா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ட்ரீ, அதுதான் பார்த்தீங்கன்னா நோடு. ஸோ இன் ஷார்ட் வி கால்டு எலமெண்ட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரூட் நோட்னா என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரூட் நோட்னா ஒன்றும் இல்லை, நோட் விச் ஹஸ் நோ பேரண்ட். ஸோ அந்த நோடுக்கு பார்த்தீங்கன்னா பேரண்ட் இருக்காது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நோட் ஆஃப் ட்ரீ. இப்போ இந்த கேஸில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எட்ஜை எடுத்துட்டேன்னா அது வந்து எனக்கு வந்து ட்ரீ ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பியோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ, சியோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஏ. பட் இந்த ஏன்ற நோடுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பேரண்ட்டுமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்டார்டிங் நோடாகவும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஏ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் நோடு. புரிஞ்சிருச்சா ரூட் நோட்னா என்னன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்ஜு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்ஜு. இந்த எட்ஜுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம மூணாவதாக பார்த்துக்கிற ஒரு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எட்ஜு தான். ஸோ எட்ஜுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ n நோட்ஸ் இருந்துச்சுன்னா n-1 எட்ஜஸ் இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்லே பாருங்களேன், 3 நோடு நம்மகிட்ட இருக்குது. ஆனால் எத்தனை எட்ஜ் இருக்குது,
2 எட்ஜ் தான் இருக்குது, அதாவது ஒரு எட்ஜ் கம்மியாக இருக்கும் நம்பர் ஆஃப் நோட்ஸை விட. ஓகேவா? ஓகே சார், புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேசிக் டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சிப்ளிங்ஸ்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. சிப்ளிங்ஸ்னா என்னன்னு தெரியும், நம்ம உங்களுக்கு பரவலாக நம்ம பேசுகிற வார்த்தை தான். அண்ணன் தங்கச்சி, ஒரே கூட பிறந்தவங்க, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. ஸோ நோட்ஸ் விச் ஹாவ் சேம் பேரண்ட், நோட்ஸ் which have same parent. ஸோ அப்போ இந்த சின்ன ட்ரீல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சிப்ளிங், பியும் சியும் சிப்ளிங். ஏன்னா ரெண்டுத்துக்கும் பேரண்ட் நோடு பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகே, இப்போ 5வது கேஸ் பார்த்தீங்கன்னா லீஃப் நோட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரூட் நோட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ லீஃப் நோட்னா ஒன்றும் இல்லை, கடைசி நோடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நோடுக்கு சில்ட்ரன் இருக்காது. நோட் ஆஸ் no children. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு பார்த்தீங்கன்னா பியும் சியும் சில்ட்ரன் இருக்காங்க, அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் லீஃப் நோட் கிடையாது. வேற உங்களுக்கு பியும் சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சில்ட்ரன் இல்லை. ஸோ இந்த கேஸில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியும் சியும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேசிக் டெர்மினாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டயக்ராம் நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு நம்ம படித்த கான்செப்ட்லாம் கொண்டு வாங்க. ஏ வந்து ரூட் நோடு, பியும் சியும் சிப்ளிங்கு, டிஇஎஃப் வந்து சிப்ளிங்கு. ஸோ இங்கே கீழே இருக்க டிஏ ஜிஹெச் எஃப்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் நோடு. ஓகேவா? இப்போ இன்டர்னல் நோடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்டர்னல் நோடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது, இது 6வது டெர்மினாலஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்டர்னல் நோட்னா ஒன்றும் இல்லை, எவ்ரி நோட் அதர் தேன் லீஃப் நோட். எவ்ரி நோட், இன்னும் சொன்னா இதை பேரண்ட் நோடு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ லீஃப் நோடு இல்லாம சொல்றோம்னா அது லீஃப் நோட்னா என்ன, அதுக்கு வந்து சில்ட்ரன் இருக்காது. அப்ப சில்ட்ரன் இருந்தா யாரு, பேரண்ட். அப்ப இன்டர்னல் நோடு என்ன சொல்லலாம், பேரண்ட் நோட்னு சொல்லலாம். பேரண்ட் நோட்னா என்னது, நோட் வித் சைல்டு. ஸோ சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் அ நோடு நம்ம வந்து பார்க்க போறோம். நம்பர் ஆஃப் சைல்டு நோட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் டிகிரி. ஸோ எத்தனை சைல்டு இருக்குதோ அதுதான் வந்து டிகிரி. இப்போ டிகிரி ஆஃப் பி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, பிக்கு எத்தனை சைல்டு இருக்குது, 1, இங்கே ஒரு சைல்டு இருக்குது, 2, 3. ஸோ டிகிரி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 3. டிகிரி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 2. இப்போ உங்களுக்கு ஒரு எத்தனை சைல்டு நோடு தானே டிகிரி. அப்போ லீஃப் நோடுக்கு எத்தனை சைல்டு இருக்கும், 0 சைல்டு இருக்கும். அப்போ டிகிரி ஆஃப் லீஃப் நோடு என்னது, டிகிரி ஆஃப் ஆல்வேஸ் 0. ஸோ டிகிரி ஆஃப் ட்ரீன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் டிகிரி among all nodes. இப்போ எந்த நோடுக்கு மேக்ஸிமம் டிகிரி, எந்த நோடுக்கு அதிக பசங்க இருக்காங்க, பிக்கு தானே அதிக பசங்க இருக்காங்க. அப்போ டிகிரி ஆஃப் டி ஈக்குவல் டு நத்திங் பட் டிகிரி ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 3. புரிஞ்சுதா? எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் நான் டைம் பீங் இப்போ நம்ம வரைஞ்ச டயக்ராமிங்க நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். லெவலு, ஹைட்டு, டெப்த்து, லெவல் ஆஃப் ட்ரீ. ஸோ லெவல் ஆஃப் ட்ரீனா ஒன்றுமே கிடையாது, எவ்ரி ஸ்டெப் ஆர் ஹையரார்கி. நம்ம ஆல்ரெடி ட்ரீயோட டெஃபினிஷன்லேயே பார்த்தோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹையரார்கிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ரூட் நோடு பார்த்தீங்கன்னா லெவல் 0. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 1. ஸோ லெவல் 2. ஸோ இது வந்து லெவல் 3. ஸோ அப்போ லெவல் ஆஃப் அ ட்ரீ என்னது, 3. லெவல் ஆஃப் ரூட் நோடு என்னது, ஆல்வேஸ் 0.
ஏன்னா ரூட் நோட்ல இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு லெவலும் பார்த்தீங்கன்னா +1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 0 1 2 ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் சப்ட்ரீனா என்னன்னு நம்ம பார்க்கலாம். நோட்ஸ் வித் சில்ட்ரன் ஃபார்ம்ஸ் சப்ட்ரீ ஓகேவா. இப்போ இங்க ஏ இருக்குது, ஏயோட பசங்க யாரு பி. ஸோ இந்த இது ஒரு சப்ட்ரீ, புரியுதா, இது ஒரு சப்ட்ரீ. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்க இ இருக்குது பாத்தீங்களா. ஸோ இது ஒரு சப்ட்ரீ. பிக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். இது ஒரு சப்ட்ரீ, இது ஒரு சப்ட்ரீ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீலே நம்ம சப்ட்ரீயா பிரிக்கலாம். இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ ஏன்ற நோடு இருக்குதுல்ல, அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எல்லாமே லெஃப்ட் சப்ட்ரீ, அதுக்கு ரைட் சைடு இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரைட் சப்ட்ரீ. புரியுதா. ஸோ லெவல் ஆஃப் அ ட்ரீ ஓகே, சப்ட்ரீ ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனல் கான்செப்ட். ஸோ இந்த டயக்ராமை நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாமா. எஸ் ஓகே. இப்போ நம்ம பார்க்க போறது ஹைட்னா என்ன, டெப்த்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஹைட். So height na onnu longest path from leaf node to that node. Longest path from leaf node to that node. So leaf node la nama vandu calculate pananum. So ipa eன்றதை எடுத்துக்கோங்களேன். So e ஓட height என்னது, நான் h of e ன்னு எடுத்துக்கிறேன். So ஏதாச்சும் ஒரு longest path தான் நம்ம எடுக்கணும். So இப்போ இந்த leaf node நான் எடுத்தேன்னா ஸோ எத்தனை எட்ஜ் இருக்குது நடுவில், ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்குது. ஸோ ஹைட் ஆஃப் இ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 தான். ஸோ அதனால் ஹைட் ஆஃப் இ பார்த்தீங்கன்னா 1 தான். இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு இது நான் கேட்கணும்னு விரும்புகிறேன். ஹைட் ஆஃப் லீஃப் நோடு என்னவா இருக்கும். ஸோ லீஃப் நோடு டு தட் லீஃப் நோட், ஃப்ரம் லீஃப் நோட் டு தட் நோட்னா என்னது, லீஃப் நோட் தான். அப்போ லீஃப் நோட் டு லீஃப் நோட் என்னது, ஆப்வியஸாக எனக்கு 0 தான் இருக்கும். ஓகேவா. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் பி என்னது, ஸோ பி இங்கே இருக்குது. ஸோ இப்படி போகலாம், இப்படி வரலாம். ஸோ ஹைட் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ ஹைட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 3ஆக தான் இருக்கும். ஓகேவா. எஸ் ஓகே, புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டெப்த் பார்க்கலாம். ஸோ வேற கலர் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ டெப்த் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரூட்டை பொறுத்து இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே டெப்த்னா என்ன, ஆழம். ஸோ அதே மாதிரி தான் லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் ரூட் நோட் டு தட் நோடு. ஸோ போன கேஸ்ல லீஃப் நோடு எடுத்தோம், இங்க வந்து ரூட் நோடு எடுக்கணும். ஸோ அப்ப டெப்த் ஆஃப் ரூட் நோடு என்னவா இருக்கும், ஆப்வியஸா 0வா தான் இருக்கும். ஏன்னா இங்க ரூட் நோடு, தட் நோட ரூட் நோடு, அப்ப 0வா தானே இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. இப்ப டெப்த் ஆஃப் டி என்னன்னு சொல்லுங்க. ஸோ இங்கே ஒரு இது வருது 1 2. ஸோ டெப்த் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா 2. டெப்த் ஆஃப் இ ஸோ 1 2. ஸோ டெப்த் ஆஃப் இயும் பார்த்தீங்கன்னா 2. டெப்த் ஆஃப் ஹெச் ஸோ இங்கேருந்து வரலாம் 1 2 3. ஸோ டெப்த் ஆஃப் ஹெச் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். இப்போ நம்ம பார்த்த பேசிக் டெர்மினாலஜிஸ், ஒரு ட்ரீயை பற்றி உங்களுக்கு இந்த டெர்மினாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்.